Hello guys, welcome to Exams Daily. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேத்தைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓட எக்ஸாமினேஷன் நடந்தது. அதோட ஜெனரல் ஸ்டடீஸோட டெம்பரரி ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து 72 73 கொஸ்டின்ஸோ தான் என்னமோ கேட்டிருந்தாங்க. ஏன்னா மேக்ஸ்ல 27 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டதுனால ஜிஎஸ்ல நம்மளுக்கு கொஸ்டின் கவுண்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன ஆன்சர் அப்படின்றத டெம்பரரியா நம்ம பார்க்க போறோம். ஸோ அஃபிஷியல் ஆன்சருக்கு இன்னும் 2-3 டேஸ்ல போட்டுருவாங்க. அதையும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ எக்ஸாம் பத்தி ஒரு ஓவர்வியூ சொல்லணும் அப்படின்னா நேற்று ரிவ்யூ வச்சு பாக்குறப்போ தமிழ் வந்து மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. சரியா? ஒரு 5 கொஸ்டின் தவிர இந்த ராஜராஜ சோழன் எந்த கோயிலை வச்சு கட்டினாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், வேற இந்த நாயக்கரோட திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நாயக்கர் சிலையோட உயரம், ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 4-5 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ அதை தாண்டி மற்ற எல்லாமே நம்ம லைவ்ல பார்த்தது தான். ஸோ லைவ்ல சொன்ன கொஸ்டின்ஸ் தான், நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தது தான், ஆன்லைன் கிளாஸ்ல சொன்ன கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வந்துச்சு. சரியா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸோட ஒரு ஓவரால் ஆன்சர் கீ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஆன்சர் கீ தனியா போடுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக ஜெனரல் ஸ்டடீஸோட ஆன்சர் கீ மட்டும் இப்போ நம்ம தனியா போட போறோம். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? 101வது கேள்வி. ஸோ பெருமூளை புரணி, ஹைப்போதலாமஸ், சிறுமூளை, ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ பெருமூளை தமனி. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்வுகளை பெறுதல் அப்படின்றதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 2 வரணும். ஸோ இது மூணுலையுமே 2 தான் இருக்கு. அடுத்த ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்றப்போ உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். ஸோ அப்போ 1 2 1 ரெண்டு இடத்துல இருக்கு. சிறுமூளை அப்படின்னு சொல்லும் போது ஸோ சிறுமூளையோட பணி என்னன்னா உடல்ல சமநிலையில வச்சுக்கிறது. ஸோ ஆன்சர் 4. அப்ப ஆன்சர் 2 1 4 3 அப்படின்றதா சரியான ஆன்சர். ஓகேவா? செகண்ட் क्वेश्चन, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர். ஒரு நகராட்சி நிர்வாகத்தினுடைய முதன்மை நிர்வாக அலுவலர். Who is the chief executive authority of municipal corporation அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனர் அப்படின்றதா சரியான விடை. ஓகே, சோ முடிச்சிட்டு நீங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லிருங்க. சரியா? One of history's great oration I have a dream was given by. சோ இந்த குவாட் யாரு சொன்னாங்க? வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் மார்ட்டின் லூதர் கிங். மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்றதா சரியானது. ஓகேவா? 4வது கேள்வி, மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. சோ ஒவ்வொரு மதங்களும் அந்த மதங்கள் எங்க வழிபடுறாங்க அப்படின்ற வழிபாட்டு தலங்களையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சோ ஆன்சர் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சமணம் அப்படின்றது பசாதி. சரியா? ஜுடாயிசம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினகாக். சோ 3 1 எங்க வருது? ஆப்ஷன் டி. 3 1 4 2. நான் சொல்றேன் அகைன் இது வந்து டெம்பரரி தான். உங்களுக்கு அபிஷியலா ஆன்சர் கீ வரவும் அதையும் நான் ஒரு தடவை சொல்லுவேன். ஸோ அப்பையும் நீங்க இன்னும் நல்லா எவாலுவேட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க 105வது கேள்வி. 3 கூற்று கொடுத்திருந்தாங்க. சோ இமயமலை தொடர் பத்தின இந்த கேள்வி. சரியா? இமயமலை தொடரை வச்சு பாக்குறப்போ சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரக்கோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரியா? இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இது கரெக்ட் தான். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது. வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானது. ஆன்சர் டி. நோட் பண்ணிக்கோங்க. சோ முடிச்சிட்டு எவ்வளவு பேர் கரெக்ட் ஆன்சர் போட்டீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிருங்க. சரியா? அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங். பேஷ்வா, சுர்னாவிஸ், நியாயதீஸ், பண்டிட் ராவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பேஷ்வா அப்படின்றவங்க யாருப்பா? பேஷ்வா அப்படின்றவங்க தான் பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4. சோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ ஆன்சர் பி. 4 1 2 3 அவ்வளவுதான். ஈஸியா எழுதிடலாம். பேஷ்வா வந்து நம்ம எல்லாருமே படிச்சதுதான். சோ பேஷ்வா பிரதம அமைச்சர் அப்படின்னா
ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் 4 2 1 2 3 சரியா? ஆன்சர் பி. அவ்வளவுதான், ஈஸியா எழுதிடலாம். சுன்னாவிஸ் அப்படின்றது செயலாளர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அமைச்சர் சரியா? அடுத்து, in which year did the government of India declare Tamil as the first classical language? So தமிழ் மொழியை முதலா எந்த ஆண்டு செம்மொழியா அறிவிச்சாங்க? நம்ம தமிழ் கிளாஸ்லயே நிறைய இதை பார்த்திருக்கோம். எப்பப்பா? 2004 தான் முதலா தமிழ் மொழிய செம்மொழியா அறிவிச்சிருப்பாங்க சரியா? இது நம்ம தமிழ்லையும் பார்த்ததுதான். சோ அடுத்து பாருங்க, ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ், எப்போ மனித உரிமைகள் நாள் செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர்மா டிசம்பர் 10, டிசம்பர் 10ஆம் தேதி தான் மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுகிறது சரியா? அடுத்து, சோ இந்த क्वेश्चन வந்து டவுட் தான். சோ இந்த क्वेश्चन நம்ம பாஸ் பண்ணுவோம். என்ன क्वेश्चन மட்டும் சொல்றேன் பாருங்களேன். கட்சி தாவல் தடை சட்டம், சோ அத வச்சு ஒரு 3 கூட்டு கொடுத்திருக்காங்க. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. அரசியலமைப்பு 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறிய திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ அபிஷியல் வரவும் இதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம் சரியா? அடுத்த அசெஷன் கொஸ்டின் பாருங்க. கூற்று என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன் மனித மேம்பாட்டு அமைச்சகம், அதாவது MHRDன்னு சொல்லக்கூடியவங்க நம் நாட்டின் கல்வி கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மத்திய கல்வி அமைச்சகம் அப்படின்றவங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. சோ காரணம் கூற்று கரெக்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ ஆன்சர் இது கூற்று கரெக்ட் சரியா? இது காரணம் அப்படின்றது தப்பு ஓகேவா? சோ இது கரெக்டா இருக்கும், இது தவறா இருக்கும். ஏ சரி, ஆர் தவறு. ஓகே, டென்டேட்டிவ் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? Who appeared in the court of defense of revolutionary nationalities in the Alipur blast case? So answer pa, Chitranjan Das, Balagangadhara Tilagar, Vausi, G. Subramaniam. So answer Chitranjan Das அப்படின்றதா சரியானது. ஓகே, 12வது கேள்வி, தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? அதாவது தன்னலமற்ற சேவைக்காக 1926ல ராவ் சாஹிப் பட்டம் வாங்கினாரு. 1930ல ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படின்ற பட்டத்தை 1936ல வாங்கினாரு. சோ யார் அவரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகேவா? அடுத்து மேக்ஸ் क्वेश्चन பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க, வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்கள் என்ற திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர், உள்ளுவரோ மனுவாதி நூல்கள் என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள். ஓகேவா? ஆன்சர் இது தமிழ்ல பார்த்திருப்போம். அடுத்த கொஸ்டினும் நம்ம தமிழ்ல பார்த்ததுதான். ஞாலம் கருதினும் கைகூடும் கலங்காது காலம் கருதுபவர் அப்படின்னு பார்த்தோமா? இந்த குறள்ல என்ன சொல்றாங்க? ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும். உனக்கு இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைச்சாலும் நீ அதுக்கான காலத்தையும் இடத்தையும் மட்டும் நீ சரியா சூஸ் பண்ணனா போதும், உனக்கு அது என்ன ஆகும்? சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க, காலமும் இடமும் அறிந்து செயல்பட வேண்டும். அடுத்து ஒரு அசர்ஷன் ரீசன் क्वेश्चन. சோ இதுல பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்குனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டுமே சரி. சரியா? சோ அசர்ஷனும் சரி, கூற்றும் சரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. என்னது? இரண்டும் சரி, சரியான விளக்கம். ஓகே, ஆன்சர் பி. மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ்
மேக்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. சோ வீடியோ இன்னும் பார்க்காதவங்க மேக்ஸ்க்கான வீடியோ தனியா இருக்கு, பாத்துருங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த டீத் ஆப்சென்ட் இன் மில்க் டென்டிஷன் இன் மம்மல்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது பாலூட்டிகளினுடைய பால் பற்களின் அமைப்பில் காணப்படாதது. சோ என்ன இருக்காதுப்பா? முன்கடவாய் பற்கள். சயின்ஸ் கொஸ்டின் பார்த்திருக்கோமா? நோட் பண்ணிக்கோங்க. பால் பற்கள் அப்படின்றது இந்த குழந்தைங்களுக்கு பல்லு விழுகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பல்லமைப்பு. அதுல முன் கடவாய்ப்பல் அப்படின்றது என்ன பண்ணாது? வராது. அடுத்து பாருங்க, which of the following food material is translocated by phloem loading அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த வகையான உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? சோ புளோயத்தின் வழியாக கடத்தப்படக்கூடிய உணவுப் பொருள் என்ன அப்படின்னா ஸ்டார்ச். ஸ்டார்ச். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, அகைன் சரியாக பொருந்தியுள்ள தொல்லுயிரினை தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. சரியாக பொருந்தியுள்ள தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான், அஃபிஷியல் வரவும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஓகேவாப்பா? அடுத்து பாசி பர்குலா, பிரயோபைட் நயடைட்டா, பெரிட்டோஃபைட் லெபிட்டோகார்பான், ஜிம்னோஸ்பம் ரைனியா. ஸோ ஆன்சர் கரெக்டா இருக்கிறது டெரிட்டோபைட் அப்படின்றதான் சரியா இருக்கு. ஓகேவா? 126. அண்மையில் தாவர நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை. சோ தாவரங்கள்ல இருந்து அந்த பூஞ்சைகள்ல இருந்து மனிதருக்கு நோய் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஆன்சர் கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். ஓகேவா? சோ கரெக்ட் ஆன்சர் கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம் அப்படின்ற பூஞ்சை. நோட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க என்னென்ன ஆன்சர் போட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. 127. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து கரெக்ட் தான். புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தப்பு. இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றது தப்பு தான் கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் 1 மட்டும் அப்படின்றதா இதற்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது குப்தர்கள் காலத்து குடைவரை கோவில் இல்லை? குப்தர்கள் காலத்து குடைவரை கோவில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எதுப்பா இல்ல? எலிஃபண்டா குகை. மகாராஷ்டிரில இருக்கக்கூடிய எலிஃபண்டா குகை அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பினை குறிக்கிறது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிக்கிறது? கியூனிஃபார்ம். கியூனிஃபார்ம் கல்வெட்டு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. Among the following inscription will create conflicts between Mesopotamia and civilization. Okay, cuneiform. அடுத்து கூற்று கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 36 ஆர்டிகல் 36 36ல இருந்து 51 வரைக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 1. செகண்ட், டாக்டர் PR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பு புதுமையான சிறப்பம்சங்கள் என விவரிக்கிறார். அதாவது அரசியலமைப்பின், இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கான ஆன்சர் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 1 and 2 இந்த 2 தான். ஓகே, 1ம் 2ம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கூற்று காரணம். கூற்று என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, அரசமைப்பு 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். சோ ஒரு அதிகாரம் அது எந்த அரசியலமைப்பு கீழே வருது? 249க்கு கீழே
ஒரு அதிகாரத்தை மாநிலங்கள் பட்டியல்ல இருந்து மத்திய பட்டியலுக்கு நம்மளால மாற்ற முடியும். யாரால? நாடாளுமன்றத்தால மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான். சோ 249 படி இது ரெண்டுமே பாசிபிள் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதலாக உருவாக்கப்பட்டது. சணல் தொழிற்சாலை முதலாக எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ பான்பூர், ஜெராம்பூர், க்ளோஸ்டர், ரிஸ்ரா. சோ ஆன்சர் ரிஸ்ரா அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா? ரிஸ்ரா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோ கால வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக, சோ இது எந்த வருஷம் பாருங்க, 2016ஓட மனித மேம்பாட்டு குறியீடு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ரீசெண்டா கேட்கல, 2016ஓடது கேட்டிருக்காங்க. ஓகே, நார்வே, சுவிட்சர்லாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா. சோ இது வந்து கால வரிசைப்படி. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு புள்ளிகள் இருந்துச்சு, அப்போ ஹையஸ்டா யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஹையஸ்டா இருந்தவங்க நார்வே, சோ அதுக்கப்புறமா ஆஸ்திரியா. நார்வே ஃபர்ஸ்ட், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, இந்தியா. ஓகே, சோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1423. 1423. அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேக்குறாங்க. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னு கேக்குறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ராமாமிர்தம் அம்மையார். அடுத்து 135வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். 1800 இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி பாத்தீங்கன்னா 1, 2 1 2 தான் சரியானது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 1, 2. அடுத்த கேள்வி. விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது. பகோடானா நாணயம் அப்படின்னு படிச்சிருக்கோம். சோ விஜயநகர பேரரசுல பகோடா அப்படின்றது தங்க நாணயம். தங்க நாணயம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த கேள்வி. கீழ்கண்ட கூற்றுக்களுள் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? வ.உ.சி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர். இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். இவர் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வ.உ.சியினுடைய கூற்றுல 2, 4 அப்படின்றதான் சரி. 2, 4. ஓகேவா? ஆன்சர் சி. 2, 4. அடுத்து பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் படிச்சிருக்கோமா? சோ அந்த குறள் மூலமா மனிதர்கள் எல்லாருமே பிறப்பால சமம், அவங்க செய்யக்கூடிய தொழில் மூலமா தான் அவங்க என்ன பண்றாங்க, பிரிவுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. சோ எந்த குறளின் வழியாகனா இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்றோம்ல அந்த குறள் வழியா. அக்சாய் சிங் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. அக்சாய் சின் ரிமைன்ஸ் a disputed area between China and dash. எதுக்கும் இடையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. சோ ஆன்சர் இந்தியா. இந்தியா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 140வது கேள்வி. 2022-23 ஆண்டிற்கான
தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபி அப்படின்றது அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக டேஸ் வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சதவீதம் ஜிஎஸ்டிபியை விட ஜிடிபி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் 8.19%. 8.19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. 141. மங்களமாலை திட்டம் 2012-2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. சரியா? மங்களமாலை திட்டம்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா, எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழி செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான், கரெக்ட் தான். ஓகேவா? கொண்டு வந்த ஆண்டும் சரி, காரணமும் சரி. அடுத்து மேக்ஸ். மேக்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு, பாத்துருங்க. மேக்ஸ் ஓகே. அடுத்து 148. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள். திராட்சையில இருக்கிறது டாட்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம். ஆப்ஷன் சி டாட்டாரிக் அண்ட் ஆக்சாலிக் அமிலம் அப்படின்றதுதான் சரியானது. அடுத்து பாருங்க 149. 149. கேனிமீட், டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டான். சோ இத பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேனிமீட் அப்படின்றதா சூரிய மண்டலத்தினுடைய மிகப்பெரிய நிலவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப 4. அடுத்ததா இருக்கக்கூடிய டைட்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு, அதுதான் டைட்டன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் 4, 3, 2, 1. நெப்டியூன் அப்படின்றது பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான் அப்படின்றது அந்த கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் 4, 3, 2, 1. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 150. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. பொதுக்கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது, தொழில்நுட்ப கல்வியுடன் உயர்கல்வியை இணைப்பது, பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. சோ ஆன்சர் பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. ஓகேவா? அடுத்து who is the author of the book அம்பேத்கர் a life? அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் சசி தரூர். சசி தரூர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கூற்று காரணம். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அளிப்பதுதான். இதுவுமே பார்த்தோன்னே தெரியுது என்னதுப்பா. சோ ரெண்டுமே சரிதான். ஓகேவா? ரெண்டுமே சரிதான். சோ உள்நாட்டு உற்பத்தி செய்யும் திட்டம்னால என்னது, இந்தியாவுக்குள்ளேயே, வெளியில இருந்து நம்ம எதையுமே வாங்காம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே உற்பத்தி செஞ்சுக்கணும். இது மூலமா நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்களை நம்மளே உற்பத்தி செஞ்ச மாதிரி இருக்கும், நாட்டினுடைய பொருளாதாரமும் அதிகரிக்கும் அப்படின்ற நோக்கம் தான். சோ இதுக்கு நம்ம படிக்கணும்னு தேவையில்ல, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ அடுத்து பாருங்க. விச் அனிமல், அதாவது என்னது, ஹரப்பர்களுடைய காலத்துல தெரியாத அனிமல். விச் அனிமல் வாஸ் நாட் நோன் த ஹரப்பன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன தெரியாதுப்பா இவங்களுக்கு, ஹரப்பர்களுக்கு, சிந்துவெளி நாகரிகத்தை சேர்ந்தவங்களுக்கு குதிரை பத்தியும் இரும்பு பத்தியும் தெரியாது. நம்ம படிச்சிருக்கோமா? சோ இங்க கொடுத்திருக்கிறது குதிரை. அடுத்து பாருங்க. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பொதுவான உயர் நீதிமன்றம் எந்தெந்த மாநிலத்துல இருக்கு? which of the following state have a common high court அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? சோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. பஞ்சாப்க்கும் ஹரியானாக்கும் காமன் கோர்ட் தான் இருக்கு, காமன் ஹை கோர்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க. சோ கமிட்டிய கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஜிவிகே ராவ் குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு, LM சிங்வி குழு, அசோக் மேத்தா குழு. சோ இதை ஆர்டர் படி நீங்க எழுதணும் அப்படின்னா
ஆன்சர் 2413. 2413. ஆன்சர் டி. சரியா? டி தான் கரெக்டா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. The industrial policy of India which abolished the MRTP Act in 1969 was. அதாவது எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவின் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? எந்த தொழிற்கொள்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 1980 ஆண்டிற்கான தொழிற்கொள்கை 1918 இண்டஸ்ட்ரியல் பாலிசி. 1980 இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 157 உழவர் கடன் அட்டை KCC அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு. KCC was launched in 1998 by யாரால? மத்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? சோ இதுக்கு இந்திய அரசு தான் கரெக்டான ஆன்சர். சோ நபார்டு வங்கின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது சரியா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசால் KCC 1998 தொடங்கப்பட்டது அப்படின்னு நான் படிச்ச மாதிரி இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை. The Sudesi Steam Navigation Company started with capital amount of எவ்வளவு அமௌண்ட் ஆரம்ப முதலீட்டு தொகை அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் 10 லட்சம். அடுத்த கேள்வி, டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கான் 2 பேரும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை கொடுத்தாங்க அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. காகோரி சதி வழக்கு. காகோரி சதி வழக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க. What removes inner negativity of the mankind like lamp according to வள்ளுவர்? அதாவது அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொய்யா விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சரியா? பொய்யா விளக்கு அப்படின்றதான் சரியானது. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிழினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். சோ எது சொல்லியிருக்காங்க? முசிறி. முசிறி தான் இந்தியாவினுடைய முதல் பேரங்காடின்னு ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிழினி அவர்கள் தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. முசிறி 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. 1891 அயோத்திதாசர் நிறுவன திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு. இப்ப ரீசெண்டா நம்ம 1 minute 10 மார்க் போடுறோம்ல, 10 question 1 minute 10 question, அதுல நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டின் ரத்த சோகை முகுந்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டின் ரத்த சோகை முகுந்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அனீமியா முகுந்த் பாரத் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் தமிழ்நாடு in the year of, எந்த இயர்ல கொண்டு வந்தாங்கன்னா 2018 2018 அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து பாருங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் funded by the Japan International Corporation Agency for dash years. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஸ் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்ப்பா? 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் அப்படின்றதான் சரியானது. அடுத்து, இந்தியா அப்சர்வ் 2018 as a national year of which crop? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய ஆண்டாக 2018 இந்தியா எந்த பயிரை கடைபிடிச்சாங்க அப்படின்னா மில்லட்ஸ், திணை வகைகளை தான் வச்சிருந்தாங்க. ஓகேவா, திணை வகைகளுக்கான ஆண்டு, சிறுதானியங்களுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அடுத்து, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் டேஸ் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சோ அவங்களுக்காக எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
ஆன்சர்ப்பா. சரி, மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. எது தவறானது? டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் சம இடைவெளியில் நகரும் போது, ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் போது, ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மைய பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் போது. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1 மட்டும். சரியா? கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகரும் போதும் அப்பதான் டாப்ளர் விளைவு உருவாகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, ஆனா கார ஊடகத்துல இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? கரெக்ட். மெத்தைல் ஆரஞ்சு அப்படின்றது கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்திலையும் அமில ஊடகத்துல மஞ்சள் நிறத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. சரியா? சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறுகிறது. ஓகேவா? இது கரெக்ட். அடுத்து பாருங்க, நீல லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் சிவப்பு மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் 1 மற்றும் 3 சரியானது. அடுத்து, பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து இதுக்கு மத்திய பிரதேஷ் தான் கரெக்ட். ஸ்வாக்டியர் வந்து மத்திய பிரதேஷ் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பட் ஆப்ஷன்ல அது இல்ல. இப்போதைக்கு மகாராஷ்டிரா சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆப்ஷன் இதுல தப்பா இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து எம்பி தான். சரியா? மத்திய பிரதேஷ். அடுத்து, in which country the 49th G7 summit was held? எந்த ஆண்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? எந்த நாட்டுல இந்த மாநாடு நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. ஈஸி. ஆன்சர் ஜப்பான். ஜப்பான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 177. தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆன்சர் கஜ்ராஜ் சுரக்ஷா. கஜ்ராஜ் சுரக்ஷா. கஜ்ராஜ் சுரக்ஷா. தண்டவாளங்கள்ல யானை அடிபடுறத தடுக்கிறதுக்காக இந்த ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவு மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தனர். வங்க பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருவளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர். இதுக்கான ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் உள்ள தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொண்டவர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொண்டவர் பாமன் ஷா. அடுத்து, அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத் ராஜ் அமைப்பினை பொறுத்துக. அந்த 3 அமைப்புகளை உடைய அந்த பஞ்சாயத் ராஜ் அமைப்பு எதுன்னு சொல்றாங்க. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. இதான் கரெக்ட். சரியா? கிராமம், இடைநிலை, மாவட்டம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9. Which day is celebrated as Overseas Indians Day? Answer January 9. அடுத்து, which is considered to be the architect of the, இது ஈஸி, டாக்டர் B.R. அம்பேத்கர். தவறான இணை இதுல எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா பாருங்க, தவறான இணை. வேளாண் வருமான வரியை வசூலிக்கிறவங்க நம்மளுடைய மாநிலம். நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரியை வசூலிக்கிறவங்க நம்மளுடைய மாநிலம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மின்சார நுகர்வு மற்றும் விற்பனைக்கான வரியை ஒன்றிய அரசு வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. நில வருவாயை ஒன்றிய அரசு வசூலிக்கிறாங்க அப்படின்றதும் தவறு. ஆன்சர் 2 மற்றும் 4 தவறு. ஓகேவா? அடுத்து, த ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்?
ஆன்சர் சேர்மன், வைஸ் சேர்மன். நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? பகத்சிங். பகத்சிங். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷின் தன்னலமற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் திலகர், பால கங்காதர திலகர். நன்றிமா, நன்றி. பால கங்காதர திலகர். அடுத்து, தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர். ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் மா சிங்காரவேலர். மா சிங்காரவேலர். அடுத்து பாருங்க, மேக்ஸ். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அப்படின்றது யாரு? அசோகர் கல்வெட்டுல சத்தியபுத்திரர்னு சொல்றாங்க, அது யாரு? அதியமான். அதியமானதா அசோகர் கல்வெட்டுல சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்றாங்க. நெய்யால் எரி நுதுப்பேம் என்றென்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். சோ இதுல நுதுப்பேம் அப்படின்னா என்னன்னா அவித்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அவித்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆன்சர் பா. ஆன்சர் பி. அடுத்து, தமிழக அரசு எந்த தேதியை கல்வி வளர்ச்சி நாள்? ஜூலை 15, காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். இதுவும் ஈஸியா எழுதியிருக்கலாம். எல்லாமே ஈஸி தான், கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. அதிக வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்றவர். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்றவர் அன்னி பெசன்ட் அம்மையார். சரியா? மொத்தமா ஜிஎஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 73 கொஸ்டின்ஸ், 73 கேள்வி. மற்றது எல்லாமே 27 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே மேக்ஸ் கொஸ்டினும் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம நேற்றே தமிழும் போட்டோம். ஸோ தமிழ் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ வரும்போது நான் உங்களுக்கு இன்னொரு தடவை அதை நான் சொல்றேன். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 73 கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டெம்பரரி ஆன்சர் கீ தான். அஃபீஷியல் ரிலீஸ் ஆன உடனே நம்ம அதையுமே பார்ப்போம். ஸோ இதை வச்சு இப்போதைக்கு நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து போடலாம். ஸோ சீக்கிரமாவே போடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம புக்ஸ்ல எங்கெங்க இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றது ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோஸ் போட போறோம். ஸோ ப்ளூ பிரிண்ட் எது பேஸ் பண்ணி இந்த வட்டம் மார்க் ஸ்பிளிட் அப் வந்து எது அப்படின்றத பேஸ் பண்ணியும் நம்ம வந்து வீடியோ போட போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கிளாஸஸ் அப்கமிங்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் குரூப் 4க்காகவும் குரூப் 2, குரூப் 1 அண்ட் எஸ்ஐக்கு இந்த மந்த் வந்து எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல்ல போகுது. ஸோ பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் லைவ் வாட்ச் பண்ணவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கூற்று காரணமா இருக்கு. கூற்று காரணம்ன்றது நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கிறத தாண்டி நம்மளுக்கு புரிஞ்சாதான் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரியான கண்டென்ட்டை நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்த லைவ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ அடுத்த லைவ் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணுவோம். ஸோ எப்பன்னு பார்த்து டைமிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. கொஞ்ச நாள் லைவ் காணாமா? இல்லையே, நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச்.